வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ரவா புட்டு செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம 2 கப் ரவா எடுத்துக்கலாங்க. உப்புமாவுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரவா. கால் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ 1 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கலாங்க. நமக்கு தேவையான அளவு பால் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது. பாருங்க, இது போல் நல்லா உதிரியாக நம்ம கலந்துக்கிட்டோம். இது 10 நிமிஷம் நல்லா ஊறணுங்க. இப்போ 15 போல் பாதாம் எடுத்துருக்கோங்க. இதை பொடியாக நம்ம கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா 1 மூடி தேங்காய் எடுத்துருக்கோங்க. இதை நம்ம துருவி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், தேங்காய் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கோங்க. இது கூட 3 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரவா 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ தேங்காய் நம்ம துருவி எடுத்துருக்கோம் பாருங்கள். தேங்காயும் ஏலக்காயும் சேர்த்து ஓட்டி எடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ இது கூட பாதாம் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் சேர்த்துக்கலாங்க. பாதாம் சேர்க்கிறது உங்கள் விருப்பம்தாங்க, வேண்டானா விட்டுடலாம். இப்போ இது கூட ரவா கூட அரை கேரட் துருவி வச்சுருக்கோங்க. அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 கப் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிறோங்க. 2 கப் ரவா எடுத்திருந்தோம், அதுக்கு 1 கப் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிறோங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். திரும்ப நம்ம தண்ணீர் பால் எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. பாருங்க, இது போல நல்லா உதிரியா இருக்கணும். நம்ம குழா புட்டு செய்வோம் இல்லையா, அதை நம்ம ரெடி பண்ணிக்கணுங்க. ஃபஸ்ட்டு இதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம ரவா சேர்த்துக்கலாங்க. பாதி அளவு நம்ம ரவா சேர்த்துருக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம திரும்பவும் தேங்காய் துருவல் சேர்க்க போகிறோம். தேங்காய் துருவல் சேர்த்த பிறகு திரும்பவுமே நம்ம ரவா சேர்த்துக்கணுங்க. அழுத்தி விடக்கூடாதுங்க. இது போல் நல்லா சாஃப்டாக தான் வைக்கணும். இதுக்கு மேலே நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம மூடி வேக விட்டுறலாம். பாருங்கள், தண்ணீர் நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ நமக்கு புட்டு நல்லா வெந்து ரெடியாகி வரட்டுங்க. ரொம்ப சீக்கிரமே வெந்துடும். இப்போ நமக்கு பாருங்கள், புட்டு ரெடி ஆகிடுச்சு.
நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக டேஸ்டாக இருக்கும். நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ நமக்கு ரவா புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.